நடிகர் ஆனந்த்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை காணலாம். எதிர்கட்சியா இருக்கிற திமுக அதை பயன்படுத்தி தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற முனைப்போட செயல்படும். அது ஜனநாயக முறை தானே. எப்படி பயன்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க? ஜனநாயகம் தானே. திமுகவை யார் தேர்ந்தெடுக்க? நீங்க தேர்ந்தெடுக்க முடியுமா? மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும். மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ தேர்ந்தெடுக்கட்டும். திமுகவே வரக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? இப்போ இருக்கிற நிலைமையில சசிகலா அவர்களுக்கு வீரமணி அவர்கள் திமுக சார்பு எடுக்கக்கூடிய ஒரு தலைவர், தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படி இருக்கும்போது இப்போ சசிகலாவை அவர் வீட்டிலிருந்து ஆதரிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? சில அரசியல்வாதிகளை நான் நீண்ட காலமாக என்னுடைய அனுபவத்திலே நீண்ட காலமாக நான் பல அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறேன். வீரமணி அவர்களை நானும் நேராக சந்தித்து கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வருகிற கருத்தை எல்லாம் பார்க்கிற போது, அரசியல்வாதிகளை சொல்லுகிற கருத்தை எல்லாம் பார்க்கிற போது, அவர்கள் சொல்லுகிற ஆழம், அழுத்தம், அகலம், நீளம் கண்டுபிடிச்சிங்களா? எல்லாரும் தெரியல. பொட்டியோட சைஸை பொறுத்து வார்த்தைகள் வரும். அகலம், நீளம் என்று சொல்கிறேன் அல்லவா? அதுக்காக இந்த ஒருவேளை நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், எம்எல்ஏக்களை விலை பேசத்தான் அங்கே ஒரு குழு சென்றது என்று சொன்னார்கள். விலையும் பேசி, அந்த விலையும் எனக்கு தெரியும் எவ்வளவு சொன்னார்கள் என்பதையும் என்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னோடு பேசிய போது கலந்து பேசி கொண்டார்கள். மொத்தமாக இந்த அழிவு நடப்பது வேண்டுமா அல்லது தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையை மக்களுக்கு தர வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. வீரமணி போன்றவருடைய எதற்காக அவர் ஒரு அணியை சார்ந்து திடீர் என்று பேசுகிறார்? போன வாரம் வரைக்கும் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் வேற மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதியோடைய நாக்கை எல்லாம் பார்க்குற போது வாய்க்குள் தான் நாக்கு இருக்கிறது. ஆனால் நாக்குக்கு ஒரு வாய் இருந்தால் அது வாயை திட்ட ஆரம்பித்துவிடும். இப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாஷையாக பேசுகிற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஒரு முடிவை தெளிவாக சொன்னேன். இன்றைக்கு நடக்கிற விஷயம் எனக்கு 2 மாதங்களுக்கு முன்னாவே தெரியும். அதுதான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். பல காரணங்கள் இருக்கலாம். அதற்கான விஷயம் அவர் என்னோட பேசினார், இல்லை என்று மறுக்க முடியாது. என்னோட பேசினார். ஆனால் அவர் எடுத்திருக்கிற முடிவை சற்று காலங்களுக்கு முன்னால் எடுத்திருந்தால் இன்றைக்கு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு, என்னை மிரட்டித்தான் வாங்கினார்கள் என்று, இதை நீதிமன்றத்திலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் சொன்னால் கூட அதற்கு ஒரு வாய்ப்பு தரப்படும். அந்த வாய்ப்பை எதிர்நோக்கித்தான் இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நான் என்னை மிரட்டித்தான் வாங்கினாங்க, ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை வழக்கு மன்றத்திலே கூட அந்த வாய்ப்பு குற்றவாளிக்கு வழங்கப்படுகிற வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பைத்தான் கவர்னர் அவர் தருவார் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி தந்தாலும் நான் சொல்லுவது 30ஓ 40ஓ வருவதாக வைத்துக் கொள்வோம். அந்த 40 பேர் 30 பேரும் அமைச்சராக மாறிவிடுவார். சட்டமன்றத்திலே சில பொறுப்புகள் இருக்கிறது. ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், கொறடா என்றெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். மீதம் ஆதரவு ஒரு வாரத்திலே அல்லது 15 நாளில் உங்களுடைய மெஜாரிட்டியை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் சொன்னால் அவருக்கு வருவதெல்லாம் வேஸ்ட் தான். ஆமாம், இன்னைக்கு மக்களுடைய கேள்வி அதுதான். இருந்தாலும் காலம் வந்தாலும் அவருக்கு ஆதரவு, அதிமுகவுடைய ஆதரவு இன்றைக்கு அதிமுக காரர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சற்று காலம் சகோதரி தீபா அவர்களை சென்று சந்தித்தார்கள். அவர்கள் தேடுகிற படலம். இதை நான் முன்கூட்டியே பல தலைவர்களுக்கு சொன்னேன். யாரை ஒதுங்கினாலும் எதிராக இருக்கிறவரை தேட ஆரம்பித்து விடுவார். இன்றைக்கு தேடுகிற படலம் தான் அதிகமாகி இருக்கிறது. அந்த தொண்டர்களுக்கு, குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாம சட்டமன்றத்தை கலைக்கிறது முறையா? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாம சட்டமன்றத்தை கலைக்கிறது எப்படி என்பதை நம்ம நிரூபிக்கணும். இப்போ ஒரு எம்எல்ஏ அங்கே கூடி வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போடுவாங்கன்னு நினைச்சோம்னா, இன்றைக்கு ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஒரு 100 வாக்கு எந்தெந்த வாக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நேரடி வாக்கு போட வேண்டும் அல்லது மறைமுக வாக்கு இருக்கிறது. ஒரு 100 வாக்கு சப்போஸ் எதிரணியாக இருக்கிற இப்பொழுது ஆள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்தாலும் கூட, ஒரு 130 140 மெஜாரிட்டி ஒரு பக்கம் வந்தாலும் கூட, இதில் திமுக யாருக்கு வாக்களித்து என்ற கேள்வி வந்துவிடும். இவரா அவரா என்று தெரியாமல் மக்கள் குழம்பி இருப்பார்கள். ஒருவேளை தோற்றுவிட்டால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற அதிமுக எதிர்கட்சி மீது வழக்கமாக பழியை போட முடியும். எளிதான வழிதானே. எளிதாக பழியை போட்டு அவங்க இல்லை எங்களுக்கு ஆதரிப்பாங்கன்னு நினைச்சோம், ஆதரிக்கல. அடுத்த வாய்ப்பு யாருக்கு போகும்? அடுத்த மெஜாரிட்டிக்கு போகும். அடுத்த வாய்ப்பு யாருக்கு போகும்? இன்னொரு மெஜாரிட்டிக்கு போகும். இந்த குழப்பங்கள் தேவையா? இருக்கிற குழப்பங்களில் இது தேவையா? என்னுடைய தெளிவான முடிவு மக்களுடைய முடிவு.